மனித வாழ்வின் முக்கிய நோக்கம் என்ன? மனித வாழ்வின் முக்கிய நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துவதும் அவரில் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுவதுமே ஆகும். சரி, கடவுளை மகிமைப்படுத்துவதுன்னா என்னது? அதை நம்ம எப்படி பண்றது? 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். அதாவது நீங்க காலையில தூக்கத்துல இருந்து எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போறது வரைக்கும் உங்களுடைய செயல், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய வார்த்தைகள் எல்லா இதுலயும் கடவுளை நீங்க மகிமைப்படுத்தணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதனால நான் நல்லா படிச்சு ஒரு நாள் அவங்க பேரை நான் பெருமைப்படுத்துவேன், அதாவது மகிமைப்படுத்துவேன். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்திருக்கிறாரு, அதனால அவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செஞ்சாலும் அது கடவுளுடைய மகிமைக்காக நம்ம செய்யணும். ஆபகுக் 3:18 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதாவது என்ன நடந்தாலும் என்ன நடக்கலனாலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இதுவரை நடத்தின கடவுள் இனிமேலும் நம்மளை நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கையில அவருடைய வார்த்தையில நம்ம மகிழ்ந்து களி கூறணும். உதாரணத்துக்கு சின்ன வயசுல நம்ம அப்பா நமக்கு எப்பவுமே ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அப்பா எப்போ வருவாங்க, அப்பா எப்போ வருவாங்கன்னு ஹாப்பியா சந்தோஷமா நம்ம காத்திருப்போம். என்ன ஆனாலும் சரி, அம்மா வீட்டுல போட்டு அடி பிரித்து எடுத்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலுமே சரி, ஆனா நம்ம அப்பாவுக்கு காத்திருப்போம் சந்தோஷமா. நம்ம அப்பா வேணா அவர் கொடுத்த வார்த்தை இல்ல பிராமிஸை மறந்து போயிருக்கலாம், செய்யாம போயிருக்கலாம். ஆனா கடவுள் அப்படி இல்லை, அவர் சொன்ன வார்த்தையை செய்து முடிப்பார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.